ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 398. இதில் மத்வ ஆச்சாரின் சிறு வயது லீலைகள் சிலவற்றை கவனிப்போம். முன்பு ஒரு சமயம் வாசுதேவனை பள்ளியில் சேர்ப்பதற்கு முன்பு அவருக்கு தங்கள் தாய் மொழியை கற்றுத்தர மத்திய கேகப்பட்டர் விரும்பினார். அதனால் அவர் தம் மைந்தன் வாசுதேவனை அழைத்து தம் அருகில் உட்கார வைத்து எழுத்துக்களை ஒவ்வொன்றாக சொல்லிக் கொடுக்க தொடங்கினார். ஆனால் வாசுதேவனோ தமது தந்தையார் சொல்லி முடிக்கும் வரை காத்து இருக்கவில்லை. அவர் தம் தாய் மொழியில் உள்ள எழுத்துக்களை மடவென ஒப்புவித்து மத்திய கேகப்பட்டரை வியப்பில் ஆழ்த்திவிட்டார். அவர் தமது தாய் மொழியை மட்டும் அறிந்து இருந்தார் என நினைக்க வேண்டாம். யாரிடமும் கேட்டு அறியாமலே புராணங்களின் இதிகாசங்களையும் கூட அவர் நன்கு அறிந்து வைத்து இருந்தார். சிறுவரான வாசுதேவன் ஒரு தடவை தம் தாயாருடன் அருகில் இருந்த கிராமம் ஒன்றிற்கு சென்று இருந்தார். அந்த ஊரில் புராணிகர் ஒருவர் மக்களுக்கு புராண கதைகளை விரிவாக எடுத்து சொல்லிக் கொண்டு இருந்தார். அதை கேட்பதற்காக அந்த ஊர் மக்கள் அங்கு பெருந்திரளாக கூடியிருந்தார்கள். அங்கு வாசுதேவனும் வேதவதி தேவியும் இருந்தார்கள். புராணிகரோ கதைகளை தப்பும் தவறுமாக சொல்லிக்கொண்டு இருந்தார். ஒன்றும் தெரியாத அப்பாவி மக்களோ பிராணிகர் கூறியதை ஆவலோடு கேட்டுக்கொண்டு இருந்தார்கள். சிறுவரான வாசுதேவனால் வாளாய் இருக்க முடியவில்லை. அவர் எழுந்து நின்று பிராணிகர் கூறியதில் உள்ள தவறுகளை சுட்டிக்காட்டி தெளிவாக பேசினார். அதனை கேட்டு மக்கள் வியப்பு அடைந்தார்கள். வாசுதேவனை பாராட்டும் வகையில் கரவொலி எழுப்பினார்கள். தவறாக புராண கதைகளை சொல்லிக் கொண்டு இருந்த பிராணிகரோ வெட்கி தலை குனிந்தார். அந்த அளவுக்கு வாசுதேவன் புராணங்களை படிக்காமலேயே அவற்றில் கூறப்பட்டு உள்ள கதைகளை தெளிவாக அறிந்து வைத்து இருந்தார். தக்க வயதில் முழுமுதற் கடவுள் மற்றும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தூய பக்தரான வாசுதேவனுக்கு உபநயனம் செய்விக்கப்பட்டது. பின்னர் அவர் அந்த கிராமத்திலே இருந்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்கப்பட்டார். அதை பள்ளிக்கூடம் என சொல்வதை விட குருகுலம் என குறிப்பிடலாம். அங்கு கல்வி பயிலுவதற்காக சேர்க்கப்பட்ட வாசுதேவன் ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கும் பாடங்களை கவனிப்பது கிடையாது. அப்படியிருந்தும் அவரே முதல் மாணாக்கராக விளங்கினார். அதனால் தாம் சொல்லிக் கொடுத்த பாடங்களை வாசுதேவன் நன்றாக கவனித்து வந்ததாகவே ஆசிரியர் நினைத்து இருந்தார். ஒரு நாள் ஆசிரியர் வழக்கம்போல் பாடம் கற்பித்து கொண்டு இருந்தார். வாசுதேவனும் வழக்கம்போல் அதை கவனியாமல் வேறு ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்து இருந்தார். அதை ஆசிரியர் பார்த்து விட்டார். அவருக்கு கோபம் வந்துவிட்டது. அவர் வாசுதேவனை பார்த்து, நீ ஏன் பாடத்தை கவனிக்கவில்லை என கேட்டார். வாசுதேவனோ தாம் பாடத்தை மிகவும் கவனமாக கேட்டதாக கூறினார். அதை கேட்டதும் ஆசிரியருக்கு கோபம் அதிகமாகி விட்டது. அவர் வாசுதேவனை பார்த்து, அப்படியானால் நான் என்ன சொல்லிக் கொடுத்தேன் என்பதை அப்படியே கூறு என ஆணையிட்டார். அந்த ஆணையை கேட்டதும் வாசுதேவன் அஞ்சினாரா தயங்கினாரா? அதுதான் இல்லை. அவர் உடனே எழுந்து ஆசிரியர் சொல்லிக் கொடுத்ததை ஒரு வரி கூட விடாமல் ஒப்புவித்தார். அதனை கேட்டு ஆசிரியர் வியப்பால் வாயெடுத்து போனார். அங்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட வேத சாஸ்திரங்கள் அனைத்தையும் வாசுதேவன் மிக எளிதாக கற்று தெளிந்தார். குருகுலத்தில் கல்வி கற்று வந்த காலத்திலும் வாசுதேவன் சில அற்புதங்களை நிகழ்த்தி வந்தார். ஒரு தடவை வாசுதேவனை விஷப்பாம்பு ஒன்று தீண்டிவிட்டது. அதை கண்டு மற்றவர்கள் தாம் அஞ்சி அலறினார்கள். வாசுதேவனோ பாம்பு தம்மை கடித்ததை குறித்து சிறிதும் பதட்டமோ பரபரப்போ பயமோ அடையவில்லை. அவர் தம்மை தீண்டிச் சென்ற விஷப்பாம்பின் தலைமையில் தம் கால்
கட்டை விரலை வைத்து நசுக்கினார். அவரை தீண்டிய நச்சரவு நமன் உலகு போய் சேர்ந்து விட்டது. ஆம், செத்து போய்விட்டது. வாசுதேவனோ தமக்கு ஒன்றுமே நேராதது போல் தம் வேலையை கவனிக்க தொடங்கிவிட்டார். விஷம் வாசுதேவனை ஒன்றும் செய்யவில்லை. அந்த நிகழ்ச்சியை நேரில் கண்டவர்கள் அவரிடம் குடிகொண்டு இருந்த தெய்வீக சக்தியை உணர்ந்தார்கள். அவரிடம் பய பக்தியோடு நடந்து கொண்டார்கள். இருப்பினும் வாசுதேவன் தாம் மற்றவர்களை விட உயர்ந்தவர் என நினைக்கவில்லை. தம்மை அவர் அங்கிருந்த மாணவர்கள் ஒருவராக கருதி அனைவரிடமும் நட்பு கொண்டு சமமாக பழகினார். அன்பாக நடந்து கொண்டார். அதனால் அந்த குருகுலத்தில் இருந்த அனைவரும் வாசுதேவனை மிகவும் நேசித்தார்கள். ஒரு நாள் வாசுதேவனும் அவருடைய நண்பன் ஒருவனும் ஒரு காட்டின் வழியே நடந்து சென்று கொண்டு இருந்தார்கள். அப்போது அவனுடைய நண்பனுக்கு கடுமையான தலைவலி ஏற்பட்டு அவன் துடியாக துடித்தான். அதனை கண்டு திடுக்கிட்ட வாசுதேவன் தன் நண்பனை பார்த்து, உனக்கு இந்த தலைவலி எப்போது ஏற்பட்டது என கனிவோடு கேட்டார். என் குழந்தை பருவத்தில் இருந்து இந்த தலைவலி இருந்து வருகிறது. ஏதேதோ வைத்தியங்கள் செய்தும் தீரவில்லை. இந்த தலைவலி வந்துவிட்டால் என்னால் தாங்க முடிவது கிடையாது. நரக வேதனைதான் என அந்த நண்பன் அலாக்குறையாக கூறினான். இதனை கேட்ட வாசுதேவனுக்கு அவன் மீது இரக்கம் ஏற்பட்டது. அவர் தம்முடைய நண்பன் அருகில் சென்று அவனுடைய ஒரு காதில் தம் வாயை வைத்து ஊதினார். என்ன ஆச்சரியம்! அந்த சிறுவனுடைய தலைவலி போன இடம் தெரியவில்லை. அந்த நண்பனோ நன்றி பெருக்கோடு வாசுதேவனை கட்டி தழுவினான். அதன் பிறகு அவனுக்கு தலைவலி வர கிடையாது. புஜ பல பராக்கிரமத்திலும் வாசுதேவன் சிறந்து விளங்கினார். ஆடுதல், ஓடுதல், தாண்டுதல், நீந்துதல் அனைத்திலும் அவர் மிகுந்த ஆர்வம் காட்டினார். அந்த வயதிலேயே மற்போர் செய்வதிலும் அவர் சிறந்து விளங்கினார். அவர் தம்மை விட வயதிலும் உருவத்திலும் பெரியவர்களான சிறுவர்களையும் அனாசயமாக தூக்கி எறிந்து விடுவார். உடல் வலிமையில் நிகரற்று விளங்கிய அவரை எல்லோரும் பீமன் என செல்லமாக அழைத்தார்கள். அதனை கேட்டு வாசுதேவன் தம் மனதிற்குள் சிரித்து கொள்வார். துவாபர யுகத்தில் பீமனாக அவதரித்து இருந்தவர் அவர்தாம் என்பதை அவரை தவிர மற்றவர்களுக்கு தெரியாதல்லவா? அதனால்தான் மற்றவர்கள் அவரை பீமன் என பெயரிட்டு அழைத்தபோது அவர் தம் மனதிற்குள் சிரித்து கொண்டார். வாசுதேவன் விளையாட்டுக்களில் அளவு கடந்த ஆர்வம் காட்டி வந்ததை ஆசிரியர் கவனித்தார். ஒரு நாள் அவர் வாசுதேவனை அழைத்து, நீ இங்கு கல்வி கற்பதற்கு வந்தாயா அல்லது விளையாடுவதற்கு வந்தாயா என கோபத்தோடு கேட்டார். உடனே வாசுதேவன் தமது ஆசிரியரை பார்த்து, ஐயா, நான் சொல்லப்போவதை கேட்டு தாங்கள் வருத்தப்படக்கூடாது. இங்கு வேதங்கள் ஓதப்படும் முறை தவறானது. அது எனக்கு பிடிக்கவில்லை. அதை சொல்லக்கூடாது என்பதற்காக மற்றவர்கள் வேதங்களை ஓதும்போது நான் இப்படி ஒதுங்கி வந்து விளையாடி கொண்டு இருக்கிறேன் என பணிவோடு ஆனால் துணிவோடு கூறினார். அதனை கேட்ட ஆசிரியர் அதிர்ச்சியும் கோபம் அடைந்தார். அவர் வாசுதேவனை பார்த்து, அப்படியானால் எப்படித்தான் ஓதுவது? நீ சரியாக வேதங்களை ஓதி காட்டுவாயாக என கேட்டார். அவ்வாறே ஓதி காட்டுவதாக வாசுதேவன் கூறினார். உண்மையை சொல்லப்போனால் ஆசிரியர் விடுவித்த சவாலை வாசுதேவன் ஏற்றுக்கொண்டார். வாசுதேவனை சோதித்து பார்க்க விரும்பிய ஆசிரியர் அக்கம் பக்கத்தில் வசித்து வந்த வேத விற்பனர் சிலரை அங்கு அழைத்து வரச் சொன்னார். அவர்கள் அங்கு வந்து சேர்ந்ததும் அவர்களிடம் ஆசிரியர் விஷயத்தை கூறினார். தம்முடன் அமர்ந்து வாசுதேவன் வேதங்கள் ஓதப்போவதை கேட்கச் சொன்னார். ஆசிரியருடைய வேண்டுகோளை வேத விற்பனர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதன் பிறகு ஆசிரியர் தம் மாணவரான வாசுதேவனை பார்த்து, வாசுதேவா, வேதத்தை எப்படி ஓத வேண்டும் என்பதை நீ இவர்களுக்கு முன் ஓதிக்காட்டு என கூறினார். வாசுதேவன் தமக்கு முன்னால் அமர்ந்து இருந்த ஆசிரியருக்கும் வேத விற்பனர்களுக்கும் தம்முடைய பணிவான வணக்கத்தை சொல்லிவிட்டு வேதத்தை முறையாக ஓதத் தொடங்கினார். ஆம், எப்படி ஏற்றி இறக்கி இசையோடு ஓத வேண்டுமோ அப்படி ஓதி காட்டினார். அதனை கேட்டு வாசுதேவனுடைய ஆசிரியரும்
மற்ற விற்பன்னர்களும் வியப்படைந்தார்கள். வேதத்தை ஓத வேண்டிய முறை இதுதான் என்பதை ஒருமனதாக ஏற்றுக்கொண்டார்கள். பாராயணி என்றும் பாரதி என்றும் பெயர் பெற்ற கலைமகளின் அருளை வாசுதேவன் பரிபூர்ணமாக பெற்றவர் என வாயார புகழ்ந்து பாராட்டினார்கள். காரே என்பது உடுப்பிக்கு அருகில் உள்ள ஒரு கிராமம். அந்த ஊரில் துறவி மடம் ஒன்று இருந்தது. அச்சுத பிரேஷர் என்பவர் அப்போது அந்த மடத்தின் தலைவராக, அதாவது தலைமை குருவாக இருந்தார். அவர் சாஸ்திரங்களை ஐயன் திரிபர கற்று அறிந்த மேதை. ஸ்ரீ அனந்தேஸ்வரிடம் நீங்காத பக்தி கொண்டவர். அவர் வாசுதேவனை பற்றி கேள்விப்பட்டார். வாசுதேவனை நேரில் பார்க்க வேண்டுமென விரும்பினார். அவ்வாறு அவர் வாசுதேவனை பார்க்க விரும்பியதற்கு ஒரு முக்கிய காரணம் இருந்தது. அச்சுத பிரேஷருக்கு வயதாகி கொண்டு இருந்தது. அதனால் தமக்கு பிறகு அந்த மடத்தை நிர்வகிப்பதற்காக தகுதியான தலைவர் ஒருவரை நியமிக்க வேண்டும் என அவர் நினைத்தார். யாரை தலைவராக நியமிப்பது என அவருக்கு புரியவில்லை. அவர் குழம்பி போய் இருந்தார். அந்த காலகட்டத்தில் ஒரு நாள் அவர் வழக்கம்போல் ஸ்ரீ அனந்தேஸ்வரர் திருக்கோவிலுக்கு சென்று சன்னதியில் நின்று இறைவனை வழிபட்டு கொண்டு இருந்தார். அப்போது அச்சுத பிரேஷனை, நீ எதற்கும் கவலைப்பட வேண்டாம், உனக்கு பிறகு இந்த மடத்திற்கு தலைவனாக விளங்குவதற்கு அனைத்து தகுதிகளும் வாய்ந்த இளைஞன் ஒருவன் வருவான் என ஸ்ரீ அனந்தேஸ்வரர் அசரீர் வாயிலாக உணர்த்தினார். அதனை கேட்டு அச்சுத பிரேஷர் மிக்க மகிழ்ச்சி அடைந்தார். அந்த சமயத்தில்தான் அவர் பாஜக கஷேத்திரம் கிராமத்தில் பிறந்து வளர்ந்து வந்த தெய்வீக சக்தி நிறைந்து வாசுதேவனை பற்றி கேள்விப்பட்டார். தமக்கு பிறகு தம்முடைய மடத்திற்கு தலைவராக வரக்கூடிய தகுதி வாய்ந்தவர் அந்த பிள்ளையாகத்தான் என்பதை அறிந்து கொள்ள அச்சுத பிரேஷர் ஆசைப்பட்டார். அதனால்தான் அவர் பாஜக கஷேத்திரத்துக்கு சென்று வாசுதேவனை பார்க்க விரும்பினார். தாம் விரும்பியவாறே அவர் ஒரு நாள் மத்திய கேகப்பட்டருடைய இல்லத்திற்கு வருகை தந்தார். மத்திய கேகப்பட்டரும் அவருடைய மனைவியும் மிக்க மகிழ்ச்சி அடைந்தார்கள். அச்சுத பிரேஷரை அன்போடு வரவேற்று உபசரித்தார்கள். அவரை கண்டதும் அவர் எதற்காக தம்முடைய இல்லத்திற்கு எழுந்து அருளி இருக்கின்றார் என்பதை வாசுதேவன் அறிந்து கொண்டார். ஆயினும் அவர் எதையும் வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. தம்முடைய பெற்றோர்களுடன் சேர்ந்து வாசுதேவனும் அச்சுத பிரேஷரை அன்போடு வரவேற்று உபசரித்தார். வாசுதேவனோடும் அவருடைய பெற்றோர்களுடனும் அச்சுத பிரேஷர் சிறிது நேரம் அளவலாவிக் கொண்டு இருந்தார். அப்போதே இறைவன் குறிப்பிட்ட இளைஞன் இவன்தான் என்பதை அச்சுத பிரேஷர் உயிர்த்து உணர்ந்தார். ஆயினும் இது குறித்து அவர் யாரிடமும் எதுவும் சொல்லவில்லை. பின்னர் அவர் அனைவரிடமும் விடைபெற்று தம் மடத்திற்கு திரும்பிவிட்டார். அவர் சென்ற பிறகு வாசுதேவன் தமது பெற்றோரிடம் தாம் உடனே துறவரம் மேற்கொள்ளப் போவதாக கூறினார். 9 வயது நிரம்ப பெற்ற தங்களுடைய மைந்தன் துறவரம் மேற்கொள்ளப் போவதாக கூறியதை கேட்டு மத்திய கேகப்பட்டரும் அவருடைய மனைவியும் அதிர்ச்சி அடைந்தார்கள். தவமிருந்து பெற்ற பிள்ளை இல்லற வாழ்க்கையை மேற்கொள்ளாமல் துறவரத்தை மேற்கொள்ளப் போகிறேன் என்று கூறினால் அதை எந்த பெற்றோரால் தான் தாங்கிக் கொள்ள முடியும்? மகன் கூறியதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் அழத் தொடங்கினார்கள். அவர்கள் தங்கள் மைந்தனை பார்த்து, வாசுதேவா, இதற்கா நாங்கள் இறைவனிடம் கெஞ்சி கூத்தாடி உன்னை பெற்றோம்? நீ சந்நியாசியாகிவிட்டால் வயதான காலத்தில் எங்களை யார் காப்பாற்றுவார்கள்? தயவு செய்து நீ உன் முடிவை மாற்றிக்கொள் என கெஞ்சினார்கள். என் அருமை பெற்றோர்களே, இல்லற வாழ்க்கையை மேற்கொண்டு வம்சத்தை விருத்தி செய்வதற்காக நான் பிறக்கவில்லை. இறைவன் இட்ட கட்டளைப்படி நான் ஆற்ற வேண்டிய பெரிய கடமை ஒன்று இருக்கிறது. அதை நான் செய்து தீர வேண்டும். ஆனால் வயதான காலத்தில் உங்கள் இருவரையும் வைத்து காப்பாற்றுவதற்கு ஆண் மகன் ஒருவன் தேவைதான். இன்றைக்கு 315வது நாளன்று சிம்ம லக்கணத்தில் நீண்ட ஆயிலும் அனைத்து நற்பண்புகளும் கொண்ட உத்தம புத்திரன் ஒருவன் உங்களுக்கு பிறப்பான். அவன் தங்கள் இருவரையும் தன் கண் போல் கருதி இறுதி வரை காப்பாற்றுவான். அவன் பிறந்த பிறகே நான் சந்நியாசத்தை மேற்கொள்வேன். அதனால் எது குறித்தும் தாங்கள் இருவரும் கவலைப்பட தேவை கிடையாது என கூறி வாசுதேவன் தன் பெற்றோரை சமாதானம் செய்தார்.
மகன் கூறியதை கேட்டு பெற்றோர் ஓரளவு சமாதானம் அடைந்தார்கள். வாசுதேவன் கூறியதைப் போன்று வேதவதி தேவிக்கு 315ஆம் நாளன்று சிம்ம லக்கணத்தில் ஒரு ஆண் மகன் பிறந்தான். பத்திய கேகப்பட்டரும் வேதவதி தேவியும் வியப்பும் மகிழ்ச்சியும் அடைந்தார்கள். அந்த குழந்தைக்கு விஷ்ணு தீர்த்தன் என பெயர் சூட்டினார்கள். இதற்கு இடையில் வாசுதேவனுக்கு பள்ளி படிப்பு முடிந்துவிட்டது. அதன் பிறகு அவர் தர்க்கம், வியாக்கரணம் முதலான சாஸ்திரங்களை முறையாக பயின்று அவற்றில் தேர்ச்சி பெற்றார். கற்க வேண்டியவற்றை கற்று முடித்தபோது வாசுதேவனுக்கு வயது என்ன தெரியுமா? 16 வயதிற்குள் அவர் தாம் கற்க வேண்டிய அனைத்தையும் கற்று முடித்து விட்டார். அவர் முன்னர் தம் பெற்றோரிடம் கூறியபடி துறவரத்தை, அதாவது சந்நியாசத்தை ஏற்க முடிவு செய்தார். இப்போது அவருடைய பெற்றோரால் அவரை தடை செய்ய முடியவில்லை. தமக்கு சந்நியாசம் வழங்குவதற்கு தகுந்த ஆசான் யாரென வாசுதேவன் யோசித்து பார்த்தார். அனைத்து வகைகளிலும் அதற்கு தகுதியானவர் அச்சுத பிரேசரே என்பதை உணர்ந்தார். அவரிடம் சந்நியாசம் பெறுவதற்கு முடிவும் செய்து விட்டார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.